இந்த யூஎஸ்ல தான்ப்பா ஏதாவது ஒரு பழக்கத்த வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவானுங்க. ஒரு ஹேஷ்டேக் பேர்ல வச்சுட்டு. இப்ப கார்ப்பரேட் கல்ச்சர்ல வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது இந்த மேனேஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவலியே ஆயிருக்கு. என்ன ட்ரெண்ட்னா குவைட் வெக்கேஷனிங்காம். இது என்ன மேட்டர்னா வந்து ஆஃபீஸ்ல வந்து சொல்லாம லீவ் போட்டுர்றது. இது வந்து நம்ம ஆஃபீஸ்ல வழக்கமா நடக்கிறது தான். இந்த மண்டே மார்னிங்னாலே ஒருத்தன் திடீர்னு லீவ் போட்டுருவான். என்னன்னு கேட்டா தலைவலி, உடம்பு சரியில்ல அப்படின்னு கதை விட்டுன்னு இருப்பானுங்க. இது வந்து இங்க பயங்கர ட்ரெண்டா இருக்காம். ஹாரிஸ் போல்னு ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு 1170 எம்ப்ளாயீஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. அதுல ஒரு 38% வந்து இந்த குவைட் வெக்கேஷனிங் பண்றாங்களாம். என்னன்னா இந்த மேனேஜர் கிட்டலாம் நாளைக்கு நான் லீவுன்னு சொல்லாமலே லீவ் போட்டுறது. இன்ஃபார்மே பண்ண மாட்டானுங்க. என்ன மணி 9 ஆயிடுச்சு இவனை காணும்னு பார்த்தா மணி 9, 10 ஆகும். கடைசி வரைக்கும் வராது. அடுத்த நாள் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சார், நான் வெளியே போயிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணுறாங்கன்னா இந்த மில்லேனியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து அந்த கேட்டகரியில் வருவோம். இந்த 1980லேருந்து ஒரு 1995 வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஜென்சி இப்போ இந்த 2K கிட்லாம் சொல்லுவோமே, இவங்க தான் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. முன்னாடி இந்த 70ஸ்ல இருக்கவங்கலாம் அப்படியே டெய்லியும் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த 9 ஹவர்ஸ் இல்லாமல் 10 ஹவர்ஸ் வேலை பார்க்குறது, ஆஃபீஸ்க்குனே அப்படியே கட்டி விட்ட மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறாங்களாம். இது சின்ன பசங்க தான் வந்து இந்த இப்போ ஆஃபீஸ்க்கு வராமல் டிமிக்கெலாம் குத்துட்ருக்காங்களாம். இவங்க எப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறாங்கன்னா அங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அதில் என்னன்னா ஒரு 38% வந்து இந்த மவுஸை வந்து இப்படி ஆட்டிக்கிட்டு ஆன்லைனில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது வந்து இந்த கொரோனா டைமில் இந்தியாவிலே நிறைய பேர் பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா சிஸ்டமில் ஒன்று இருக்கும், நம்மளோட ஆக்டிவிட்டிலாம் வந்து அதை ட்ராக் பண்ணும். நான் இப்போ என்னோட சிஸ்டம்லலாம் பார்த்தா கூட நான் ஒரு 30 மினிட்ஸ் எழுந்து வெளியே போயிட்டு வந்தேன்னா சிஸ்டம் கேட்கும் எங்கே போனீங்க 30 மினிட்ஸ் வந்து ஆளை காணும் அப்படின்னா நான் உடனே மார்க் பண்ண நான் பிரேக் போனேன், என் சிஸ்டம் லாக் ஆயிடுச்சு, சிஸ்டம் இஷ்யூ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணால் தான் என்னை ஓப்பன் பண்ண விடும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம இப்படி மவுஸ் ஆட்டிகிட்டு இருக்கலாம், நம்ம உட்காந்துட்டு இருக்கோன்ற மாதிரி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் இருக்குல்ல அதில் வந்து ஆசிலேஷனை போட்டு மவுஸை கட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த டேபிள் ஃபேன் இப்படி சுத்தமோ அந்த மவுஸும் இப்படி ஆடிட்டு இருக்கும். நம்ம வந்து சிஸ்டமில் இருக்க மாதிரியே ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இந்த மாதிரியே மட்டும் 38% வந்து யூஎஸில் பண்ணிகிட்டு இருக்கானுங்களாம். வெறும் வேலை செய்யாமல் மவுஸை மட்டும் ஆட்டிக்கிட்டு நான் ஆன்லைனில் இருக்க மாதிரி. இன்னொரு 37% என்ன பண்ணுறானுங்கன்னா கரெக்டாக நம்ம ஷிஃப்ட் ஹவர்ஸில் வந்து மெசேஜ்லாம் பண்ணாமல் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மணி ஷிஃப்ட் முடியுதுன்னா ஒரு 8 மணிக்கு மெயிலெலாம் ஷெட்யூல் பண்ணி வச்சு 8 மணிக்கு மேனேஜருக்கு அனுப்புகிறானுங்க. இந்த மாதிரி அப்போ மேனேஜர் நினச்சிப்பாரு, ஐயோ பரவாயில்லப்பா பையன் பாவம் 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்ராக் பண்ணுறானுங்க. இன்னொரு இந்த 38% தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சொல்லாமல் லீவ் போடுறது. ஸோ மெயினாக இந்த மாதிரி ஏன் சொல்லாமல் லீவ் போடுறாங்களாம், 80% ஆஃப் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இந்த பிஎல்லாம் நமக்கு இருக்கும். நமக்கே பார்த்தா அந்த ஒரு 3 லீவ் கொடுப்பாங்க, சிக் லீவு, கேஷுவல் லீவு, பெய்டு லீவுன்னு. இதில் 80% அமெரிக்கனுக்கு வந்து இந்த பெய்டு லீவே எடுக்க முடியலையாம். ஏன்னா வந்து நம்ம போய் சார் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டால் லீவா எதுக்கு லீவு, ப்ரொடக்டிவிட்டியே இல்லை, இவ்வளோ இது இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, லீவெல்லாம் இல்லை அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு 80% எடுக்காமலே போயிடுறாங்களாம். அதனால தான் இந்த மாதிரி ஆகுதான். இன்னொரு பக்கம் என்னென்னா லீவ் மேனேஜர்கிட்ட கேட்குறதுக்கே எல்லாருக்கும் பயமாக இருக்கான். ஏன்னா கேட்டால் வந்து எதுக்கு லீவு, நீ என்ன வேலை பண்ணியிருக்க, எடுத்துகிட்டு அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸே இல்லையா அப்படிலாம் சொல்லிடுவாங்கன்றனாலேயே இந்த லீவை சொல்கிறதுக்கே ஒரு பக்கம் வந்து பயந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் இது இந்தியாவில் வந்து ரொம்ப காமனான விஷயம். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஆஃபீஸ்லலாம் இந்த மாதிரி நான் நிறையவே பார்த்துருக்கேன். சொன்ன மாதிரி இந்த திங்கக்கிழமை காலைல ஒரு 4 பேர் வரவே மாட்டானுங்க. கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படின்னுவானுங்க. ரீசெண்டாக என் ஆஃபீஸில் நடந்தது, ஒரு பையன் வந்து லீவ் போட்டான். லீவ் போட்டான், ஆனால் பர்மிஷனே சொல்ல போல, இந்த மாதிரி லீவே சொல்ல. அடுத்த நாள் வந்து கேட்குறாரு அவங்க மேனேஜர், ஏன்டா லீவே சொல்லலாம், எனக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. போய் சொல்கிறான்டா இவன், ஸ்டேட்டஸ்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான், 24 மணி நேரத்தில் உனக்கு ஒரு செகண்ட் கிடைக்கலடா எனக்கு லீவுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் பிடிச்சி திட்டிருந்தாரு. அது பார்க்கவே காமெடியாக இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கானுங்களே. எனக்குலாம் வந்து லீவ் போடுறதுக்கே ஒரு நிமிஷம் பயமாக இருக்கும். சில பேர்லாம் வந்து ஸ்கூல் மாதிரி, இப்போ ஆஃபீஸ் தானே அவன் என்ன கேட்க போகிறான், நான்லாம் ஜாலியாக லீவ் போடுவேன், எனக்கு லீவ் இருக்குது நான் போடுவேன், ஏன் லீவை யார் கேட்குறது அப்படி இப்படின்னு நிறைய பேர் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. நானே இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். இஷ்டத்துக்கு லீவ் எடுப்பாங்க. எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம பயந்து வந்துட்டு இருக்கோம், இவனை எப்படி இன்னும் வேலையில் வச்சுட்டு இருக்கானுங்க, என்னதான் பண்ணுறான்னு தெரியல, இவனை அமுச்சு விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படின்னா, இப்போ ஆஃபீஸில் ஒரு ஹெட்டு அந்த மாதிரி திட்டினா கூட ஓகே வாங்கிட்டு ஓகேங்க நான் கரெக்டாக பண்ணுறேன்ட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண அப்படி பார்க்குறானுங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனு, இப்போ ஜென்சி அவங்களாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம திட்டினாலே நீ என்னடா என்ன திட்டுறது, உன்னை விட்டாமா எனக்கு 1000 கம்பெனி அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான். இன்னொருத்தவங்க என்ன பண்ணா, நீ வெளியே வருவே அவன் அந்த ஏரியா தான் மச்சான், நீ அவனை பார்த்துக்கிறேன்டா அப்படி இப்படின்றானுங்க. டே இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ரீசெண்டாக கூட சொல்லிட்டான், அவன் நம்ம எதாவது பிரச்சனை பண்ணிட்டோம், அவன் வேலையாவது மயிராவது, அவனை அஷ்டு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பானுங்க. யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். நான்லாம் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன். நிறைய பேருக்கு இந்த பொறுமையாக இருக்க மாட்டேங்குது. நம்ம அவனுங்கிட்ட வேலை செய்கிறோன்ற மறந்துட்டு அவனுக்கு தான் நம்மக்கிட்ட வேலை செய்கிற மாதிரி நடந்துட்டு இருப்பானு சில பேர். அதெல்லாம் பார்க்கும்போது பொறுமையாக எதுக்கு அவசரப்படுற,
ஒழுங்கா வேலைய செஞ்சுட்டு கரெக்ட்டா இருந்தாலே போதும் அப்படின்ற மாரி தான் இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இப்ப இந்த பொறுமையே இருக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறேன். வாழ்க்கையில வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம அந்த பேஷன்ஸ் கானர் மேக்கர் கூட அடிக்கடி சொல்லுவாரு. ஹியூமன்ஸ் வந்து டெவலப் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில் வந்து பேஷன்ஸ்ன்ட்டு. நம்ம நடக்க வேண்டியது நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இப்ப நம்ம ஒரு ஜாப் பண்ணிட்டுருப்போம். சைட்ல ஒரு பேஷன் அத நோக்கி போயிட்டுருப்போம். இந்த ஜாப்ல பிரச்சனை நெறையா இருக்கும். அதுக்கெல்லாம் போயிட்டு அவன மொறச்சு நம்ம வெளிய வந்துட்டோம்னா காசு கஷ்டம் தான் பண்ணும். கொஞ்சம் பொறுமையா தான் போணும். என்ன பிரச்சனைன்னு பார்த்து அத டேக்கிள் பண்றது அப்படி தான் இருக்கணும். இதுக்காண்டி அவங்க கூட போய் சண்டைக்கு போறது, அந்த மாரிலாம் போனா வேலைக்கே ஆவாதுன்னு நெனைக்கிறேன். யுஎஸ்ல வந்து இப்போ இத ட்ரெண்டா பண்றானுங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா குவைட் குவிட்டிங்கா. இது என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இல்லாம, நம்ம வேலையே சரியா பண்ணாம, அப்படியே லேட்டா வர்றது. நான் எதுக்கு இந்த ஆஃபீஸ்ல இருக்கேன்? நான் வாங்க போறேன், சம்பளம் வாங்க போறேன். எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணணும்? அவன் வேலைய நான் ஏன் பண்ணணும்? ப்ராஜெக்ட்ல நான் ஏன் இன்வால்வ் ஆகணும்? நம்ம 9 மணி நேரம் வரோம், 1 ஹவர் சாப்பிடுறோம். அப்படியே நம்ம இது ஆஃபீஸ்ல இருக்க மாரியே இல்லாம, அப்படி அந்த மாரி ஒரு சூழல் பண்ணிக்கிட்டு இவனுங்க ஆஃபீஸ்ல தங்கின்னு இருப்பானுங்களாம். இத ஒரு ட்ரெண்டா வந்து பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து குவைட் ஃபயரிங் இந்த மாரி இந்த கார்ப்பரேட் கல்ச்சர எதுக்குறதுக்குன்னே இவனுங்க ஒரு ட்ரெண்ட போட்டு, அத கும்பலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ட்ரெண்டெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ யாருமே பண்ணதில்ல. நம்ம ஃபாரின்லயே எடுத்துக்கிட்டா கூட, இந்தியன்ஸ் தான் வந்து உழுந்து உழுந்து வேல பார்ப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் நெறைய ஃபாரின் போனவங்கலாம் அதான் சொல்றாங்க. எதனால இந்தியன்ஸ் போறாங்கன்னா, அவனுங்க தான் இந்த லாலாம் பார்க்க மாட்டானுங்க. நல்லா மாடு மாரி உழைப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால தான நம்ம அவங்க ஷிஃப்ட்டுக்கு வேலை செஞ்சுன்னு இங்க எல்லாம் நைட் ஷிஃப்ட் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரி ட்ரெண்டெல்லாம் கார்ப்பரேட்க்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பார்ப்பாங்க, பையன் ஏதோ ட்ரெண்ட் ஃபாலோ பண்றான். ஒரு 2 நாள் போட்டோம். 3வது நாள் வந்து பையன வேலைய விட்டு தூக்கிடலாம். அவங்க வந்து இப்படி நிமிஷத்துல தூக்கிடுறாங்க. இந்த கூகுள்லயே பார்த்தோம். தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் மெயில் வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால இந்த மாரிலாம் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வேலை இல்ல. அவன் அவன் படிச்ச ஃபீல்ட விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்தியாலலாம் இது வந்ததுன்னா அவ்வளதான் போலது. எல்லாமே விவசாயம் அந்த மாரி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான்.